அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். ஆபரேஷன் சிந்தூர் 2.0 திட்டத்திற்கு ராணுவம் தயாராகி வருவதாக தகவல் வெளியாக இருக்கிறது. இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். அவரிடம் பேசலாம். வணக்கம் ராஜேஷ். காலையில் மத்திய அமைச்சர்கள் பேசும்போது ஆபரேஷன் சிந்தூர் இன்னும் முடியவில்லை, தொடரும் என கூறியிருந்த நிலையில் தற்போது 2.0 தொடர இருக்கிறது அப்படிங்கிற ஒரு தகவலானது வெளியாக இருக்கிறது. இது தொடர்பான விவரங்கள் ராஜேஷ். வணக்கம். ஆபரேஷன் 2.0 தொடங்க இருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த செய்தியை தான் நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாகிஸ்தானுடைய ரேடார் அமைப்பு தகர்க்கப்பட்டிருக்கிறது. அதற்கான அந்த வீடியோ காட்சிகளை நாம் பார்க்கின்றோம். கொழுந்து விட்டு எரியக்கூடிய அந்த காட்சியை கூட நீங்கள் பார்க்கலாம். அதாவது ரேடார் மூலமாகத்தான் தொடர்ச்சியாக எதிரி நாட்டு ஏவுகணைகளை வருகின்றதா, ஆள் இல்லாத ட்ரோன்கள் வருகின்றதா, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் கண்டறிவதற்காக பயன்படுத்துவார்கள். இந்த நள்ளிரவில் நடத்தப்பட்ட தாக்குதலின் போது கூட எழுந்த கேள்வி என்னவென்றால், பாகிஸ்தான் நாட்டு உளவுத்துறை என்ன செய்து கொண்டிருந்தார்கள், அந்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த இது போன்ற அந்த கண்டறியக்கூடிய ரேடார் போன்ற கருவிகள் எல்லாம் என்ன ஆனது என்றுதான் கேள்வி எழுப்பியிருந்தார்கள். அதே போன்றதுதான் பாகிஸ்தானுடைய ரேடார்கள் கண்டறிந்து அழிக்கப்பட்டிருப்பதாக தற்போது அந்த அண்மை தகவலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாகிஸ்தானில் தொடர்ச்சியாக இந்த தீவிரவாதிகளுடைய தேடுதல் வேட்டையானது தொடர்ந்து இந்தியா நிகழ்த்தி வருகின்றது. இந்திய ராணுவம் 2.0 நோக்கி நகர்ந்து வருவதாக தெரிகின்றது. இந்த ஆபரேஷனை பொறுத்தவரையிலே ஒரு நாள் இரவிலே ஒரு 25 நிமிடத்திலே முடிக்கப்பட்டதாகத்தான் முதலில் அனைவருமே நினைத்துக் கொண்டிருந்தோம். ஆனால் இப்போது இருக்கக்கூடிய தேவை கருதி இந்த சிந்தூர் ஆபரேஷன் 2.0 தொடங்கி இருப்பதாக தற்போது தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. மத்திய அமைச்சர் கூட காலையில் தெரிவித்திருந்தார், இந்த ஆபரேஷன் இன்னும் முடியவில்லை, இந்த ஆபரேஷன் தொடர்கிறது என்று சொல்லியிருந்தார். அதற்கான காரணங்களையும் கூட நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகின்றோம். பாகிஸ்தான் அடங்குவதாக இல்லை. அவர்கள் தொடர்ந்து எதிரி நாடுகளுடன் கைகோர்த்துக் கொண்டும் சில அந்த தீவிரவாத அமைப்புகளை ஊக்குவிப்பதும், அதே போல தீவிரவாதத்தை தொடர்ந்து வளர்த்தெடுப்பதும், இந்தியாவை காயப்படுத்துவது, இந்திய எல்லைகளில் சேதாரத்தை உருவாக்குவது, நம்முடைய ராணுவத்தினருக்கு தேவையில்லாத வீண் பிரச்சனைகளை, தொல்லைகளை கொடுப்பது, இது போன்ற வேலைகளிலே பாகிஸ்தான் ராணுவமும் அதே நேரத்தில் அங்கு செயல்படக்கூடிய சில தீவிரவாத அமைப்புகளும் தொடர்ந்து அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வருவதாக சொல்லப்படுகின்றது. அதன் காரணமாகத்தான் நீங்கள் திரையில பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். பதிலடி தாக்குதல் என்பது மிக தீவிரமாக கொடுத்துக் கொண்டிருக்கிறது. நேற்றைய தினம் கூட நம்முடைய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் சொல்லியிருந்தார், நாங்கள் பாகிஸ்தானுக்கு எந்த நெருக்கடியும் கொடுக்குவதற்கு எங்களுக்கு எந்த விருப்பமும் கிடையாது. எங்களுடைய டார்கெட் தீவிரவாதிகள் மட்டும்தான். அதே நேரத்தில் எந்த பெண்களையோ பொதுமக்களையோ அந்த பாகிஸ்தான் ராணுவத்தையோ நாங்கள் எந்த ஒரு தொந்தரவும் செய்யவில்லை. ஆனால் அவர்கள் எங்கள் மீது ஏதேனும் தாக்குதல் நடத்தினாலோ நிச்சயமாக அதற்கு தக்க பதிலடியை கொடுப்போம். இதற்கான விலையை பாகிஸ்தான் கொடுத்தே தீர வேண்டும் என்று ஒரு எச்சரிக்கை விடுக்கக்கூடிய வகையிலேதான் அவரது அந்த அறிக்கை என்பது அமைந்திருந்தது. இந்த நிலையிலே பாகிஸ்தான் மீண்டும் ஒரு பதில் தாக்குதல் நடத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக இந்த வேலைகளை செய்து வருகின்றார்கள். நீங்கள் திரையிலே பார்த்தீர்கள், ஸ்ரீநகர், ஜம்மு, பதான்கோட் ஆகிய பகுதிகளிலே இந்த பதிலடி தாக்குதல் நடைபெறக்கூடிய அந்த நிகழ்வுகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நம்முடைய மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகத்தின் மூலமாக இந்த விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தானுடைய வான் தடுப்பு அமைப்புகளை தகர்த்து விட்டதாக பாதுகாப்பு துறை அமைச்சகம் விளக்கம் கொடுத்திருக்கின்றது. வான்வழி தாக்குதலிலே பாகிஸ்தான் இறங்கி இருக்கின்றது. அதாவது நேரடியாக எல்லை தாண்டி அவர்களால் வர முடியாது. காரணம், சுற்றிலும் நம்முடைய ராணுவ படையினர் இருக்கிறார்கள், கண்காணிப்பு உளவு கருவிகள் எல்லாம் இருக்கின்றது. எனவே அவற்றை தாண்டி அவர்களால் வர முடியாத சூழலிலே எல்லைக்குள் இருந்து கொண்டே அவர்கள் ராக்கெட் லான்ச்சர்கள் மூலமாகவும் சிறிய வகை அந்த எரிகுண்டுகள் போல, அது போன்ற ஏவுகணை போன்ற சிறு சிறு ராக்கெட் லான்ச்சர் போன்றவற்றை அவர்கள் பயன்படுத்தி வருவதாக சொல்லப்படுகின்றது. அவர்களுக்கு பதிலடியும் கொடுத்து கொண்டு அவர்களுடைய ரேடார் கருவிகள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறது என கண்டறிந்து அந்த ரேடார் கருவிகளையே தகர்த்தெறியக்கூடிய வகையில் நம்முடைய ராணுவம் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக தொடர்ச்சியான தகவல்கள் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. அவந்திபோரா, ஸ்ரீநகர், ஜம்மு, பதான்கோட், அமிர்தசரஸ் ஆகிய இடங்களிலே தொடர்ந்து இந்த தாக்குதல்கள் நடைபெறுவதற்கான அந்த முயற்சி நடைபெறுவதாகவும் அதனை முறியடிப்பதற்கான முயற்சியிலே நம்முடைய பாதுகாப்பு படையினர் ஈடுபட்டு வருவதாகவும் அமைச்சகத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 15 இடங்களில் நம்முடைய தேசத்தினுடைய 15 இடங்களிலே அவர்கள் தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்ததாக தகவல் வெளியாகி இருக்கிறது.